ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டைப் டெஃபினிஷனுக்கும் டிஃபைனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் குயிக்காக பார்த்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே போகலாம். டைப் டெஃபினிஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு போன வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எக்ஸாம்பிளோட. அது எங்கெங்கெல்லாம் டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ டைப் டெஃப் மாதிரியே தான் பார்த்திங்கன்னா டிஃபைன் அப்படிங்கிற அந்த ப்ரீ ப்ராசஸர் ஸ்டேட்மெண்ட்டும். ஆனால் பார்த்திங்கன்னா ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஸுங்கிறது தான் நம்ம மெயினாக நோட்டீஸ் பண்ணணும். ஸோ டிஃபைன் அப்படிங்கிறது எங்கே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்னா, நான் முன்னாடியே கான்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ அதிலே சொல்லியிருந்தேன், ஒரு கான்ஸ்டன்ஸை நீங்கள் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த டிஃபைன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் மூலிமா நீங்கள் கான்ஸ்டன்ஸை டிஃபைன் பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த டிஃபைன் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எப்படி டைப் டெஃபினிஷன் என்ன ஒர்க் பண்ணுதோ அதே ஒர்க்கை டிஃபைனும் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஸோ டைப் டெஃப் என்ன பண்ணுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸுக்கு நீங்கள் ஏதாவது புது நேம் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புது நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே தான் டைப் டெஃப். அதே பர்பஸ்க்கும் நீங்கள் டிஃபைனை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஃபைனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த 2 பாயிண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டைப் டெஃப் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் புது நேம் கொடுத்துக்கலாம். சிம்பாலிக் நேம் நீங்கள் கொடுப்பீங்க. அதுதான் டைப் டெஃப்னு நம்ம பார்த்தோம் யூஸ்வலாக போன வீடியோவில். இப்போ டிஃபைன் அப்படிங்கிறது என்ன பண்ண போகுதுன்னா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, அலையாஸ், அதாவது என்னென்னா நீங்கள் வேறு ஏதாவது வேரியபிள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வேல்யூஸ்க்கு நீங்கள் நேம்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ 1 அப்படின்னு இருக்குது. இந்த வேல்யூக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ONE1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அலையாசிங் நேம் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த 1 நாள் நமக்கு தெரியும், இந்த 1 நாள் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி சில வேல்யூஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு அலையாசிங் நேம் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அலையாசிங் நேம்னா என்ன அப்படின்னா, இப்போ டைப் டெஃபில் பார்த்தோம் இல்லையா, ஆல்ரெடி இருக்குது ஒரு டேட்டா டைப். அந்த டேட்டா டைப்போட பர்பஸ் நமக்கு தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணாமல் என் ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி நானாக ஒரு புது நேம் கொடுக்கணும்னு நினச்சி நான் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த டிஃபைனும், இந்த வேல்யூவோட 1 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு தெரியும். அதை நான் டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லாமல் என்ன பண்ணுறேன், அதுக்கு ஒரு நேமிங் கொடுத்து நான் அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த டிஃபைன் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைப் டெஃப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் எந்தெந்த டேட்டா டைப்ஸுக்கெல்லாம் நீங்களாக ஒரு யூனிக் நேம் கொடுத்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்கள் ப்ரோக்ராமில், அதுதான் டைப் டெஃப். டிஃபைன் அப்படிங்கிறது என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அலையாசிங் நேம்ஸ், நீங்கள் ஏதாவது ஒரு யூனிக் நேம் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது கொடுத்துக்கலாம். இப்போ நான் 1ன்னு சொன்னேன் இல்லையா, ONE அந்த மாதிரி. ஸோ 2 அப்படிங்கிற நம்பருக்கு TWO அப்படின்னு கொடுத்துக்கலாம். 3 அப்படிங்கிறதுக்கு THREWE அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ், டைப் டெஃபுக்கும் டிஃபைனுக்கும் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். ஸோ செகண்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைப் டெஃப் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, அது பார்த்திங்கன்னா கம்பைலர் தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுது. அதாவது நம்ம டேட்டா டைப் இப்போ போன வீடியோவில் பார்த்தோம், அன்சைன்டு கேரக்டர் அப்படிங்கிற இருக்கிற இடத்துல நம்ம பைட்டுன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அது பார்த்திங்கன்னா கம்பைலர் தான் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுதான் எல்லா ஆப்ரேஷன்ஸுமே பர்ஃபார்ம் பண்ணும். இங்கே டிஃபைன் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்திங்கன்னா யார் ப்ராசஸ் பண்ணுறா அப்படின்னா, ப்ரீ ப்ராசஸர் தான் ப்ராசஸ் பண்ணுது. ஏன்னா அந்த இடத்துல டிஃபைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது கம்பைலர் ப்ராசஸ் பண்ணுறது கிடையாது, ப்ரீ ப்ராசஸர். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம டிஃபைன் பண்ணி வைக்கிறது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா செகண்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ டைப் டெஃப் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் டேட்டா டைப்புக்கு ஒரு நியூ நேம் கொடுத்தாலும் அது கம்பைலர் தான் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணும். டிஃபைன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ராசஸர் தான் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டைப் டெஃபுக்கும் டிஃபைன் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ நான் கோட் பிளாக்ஸ் ஐடியில் என்ன பண்ணியிருக்கேன்னா டிஃபைன் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதில் நம்ம போன வீடியோலேயே பார்த்திங்கன்னா டைப் டெஃபை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எக்ஸாம்பிளோடையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரக்சர் வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ டைப் டெஃப் பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த டைப் டெஃப் கான்செப்டோட
டெஃபினிஷன் இருக்கு இல்லையா, ஆஷ் டிஃபைன் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து காட்ட போகிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா stdio.h அப்படிங்கிற ஒரு ஹெடர் ஃபைல் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த ஹெடர் ஃபைலில் தான் எனக்கு printf, scanf ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் என் கோடில் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கனால printf ஃபங்க்ஷன் நான் இதை வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். அப்புறம் 2 டிஃபைன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1, 0 அப்படிங்கிறத நான் டேரெக்டாகவே யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து வேல்யூஸ்க்கு நீங்கள் ஒரு யூனிக் நேம் வச்சு ஒரு புதுசாக நீங்களாக நேமிங் கொடுத்து அதை நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தான் ஆஷ் டிஃபைன் ஸ்டேட்மெண்ட்ஸ் போகலான்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கே 1, 0 அப்படிங்கிற இந்த 2 வேல்யூஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன்னா சில நேமிங் கொடுக்குறேன். இந்த 1க்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நேமிங் கொடுக்குறேன். 0க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நேமிங் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இது ரெண்டுக்குமே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து சின்டாக்ஸ். ஸோ சின்டாக்ஸும் நீங்கள் வந்து கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஆஷ் டிஃபைன் அப்படிங்கிறது வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நேமிங் கொடுக்க போகிறீங்களோ அந்த நேம் எப்பவுமே கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். அதுக்கப்புறமாட்டிக்கு அந்த வேல்யூ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சின்டாக்ஸ். அட் த சேம் டைம் 1 and 0 அப்படிங்கிற வேல்யூஸ்க்கு நம்ம எப்படி டிஃபைன், இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா மெயின் ஃபங்க்ஷனில் தான் நமக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். அதில் 2 ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 2மே printf ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ வேல்யூ ஆஃப் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பில்ட் அண்ட் ரன் வந்து கொடுக்குறேன். ஸோ அவுட்புட் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் ட்ரூ வந்து 1, வேல்யூ ஆஃப் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ வேல்யூ ஆஃப் ட்ரூ இந்த இடத்துல %d அதாவது இன்டீஜர் நம்பர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ ட்ரூவில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த இதில் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0. ஆக்சுவலாக இங்கே நம்ம என்ன பண்ணலன்னா வேல்யூஸ் வந்து நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணல. ட்ரூ, ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆஷ் டிஃபைன் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி 2 வேல்யூஸ்க்கு நான் ஒரு அலையாசிங் நேம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் டிஃபைன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டைப் டெஃபினேஷனுக்கும் ஆஷ் டிஃபைனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.